அகீதாவுடைய பாடத்தில் அல்லாஹுவை பற்றி நாம் அறிய வேண்டிய அம்சம் என்ற அடிப்படையில் 3 அடிப்படைகள் பார்த்தோம். தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். இதில் தௌஹீது ருபூபியான்றது அல்லாஹுடைய அதிகாரங்கள், அல்லாஹுடைய செயற்பாடுகள் என்ன செய்யணும், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தணும். அல்லாஹ் படைக்கிறவன், அல்லாஹ் பரிபாலிக்கிறவன், அல்லாஹ் அழிக்கிறவன், இப்படிதானே? இந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு எதெல்லாம் சம்பந்தப்படுமோ அதெல்லாம் அல்லாஹ் மாத்திரம்தான். உதாரணமா எங்களுக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயை தாரது யாரு? அல்லாஹ். நோயை குணப்படுத்துறது யாரு? அல்லாஹ். எனக்கு ஒரு 100 ரூபா சல்லி கிடைச்சது, அந்த 100 ரூபா சல்லி ஒரு மனுஷன் உதவியால கிடைச்சிருக்கலாம், ஆனா தந்தது யாரு? அல்லாஹ். அப்படிதானே? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகினேன், என்னைய பாஸ் ஆக்கினது யாரு? என்னுடைய முயற்சியா? இல்ல, அல்லாட நாட்டம் இல்லாட்டி என்ன செய்யலாது. அதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன் எப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரம் வித்தியாசப்படுது. நாங்க ஒரே வகுப்பறையில 10 பேர் படிக்கிறோம், அப்படிதானே? 10 பேர் படிக்கிறோம், 10 பேருக்கும் ஒரே சிலபஸ் படிச்சு கொடுக்கப்படுது, 10 பேருக்கும் ஒரே ஆசிரியர்கள் படிச்சு கொடுக்குறாங்க, அப்படிதானே? 5 பேர் பாஸ் ஆகுறாங்க, 5 பேர் என்ன செய்யறாங்க? ஃபெயிலா போறாங்க, அப்படிதானே? இது அல்லாஹ்வுடைய சக்திக்கு மேலான போய் இயல்புதான், இந்த உலக இயற்கை தான் மனுஷனை இயக்குதுன்னு சொன்னா என்ன நடக்கணும்? ஒரே ஆசிரியர், ஒரே பாடத்திட்டம், அப்படிதானே? ஒரே கால எல்லை, எல்லாரையும் ஒரே மட்டத்தில் வைக்கணுமா இல்லையா? ஒரே மட்டத்தில் வைக்கணும். ஆனா ஒரே மட்டத்தில் நிக்கிறாங்களா? இல்ல. 5 பேர் பாஸ் ஆகுறாங்க, 5 பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துறது யாரு? எனவே என்னைய பாஸ் ஆக்கினது என்னுடைய முயற்சி அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம். என்னோட முயற்சி இருக்கணும், அல்லாஹ் நாடினா தான் பாஸ் ஆகலாம், அப்படிதானே? எனவே இந்த உலகத்தில் எது நடக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சக்தியை மீறி நடக்கலுமா? நடக்கிறதுக்கு இயலாது. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அழைச்சு என்ன சொன்னாங்க? சின்ன பிள்ளையா இருந்தாங்க, அவங்க ஓடியாடி விளையாட பருவத்தில் இருந்தாங்க. அவங்களை அனுப்பி என்ன சொன்னாங்க? அழைத்து, இப்னு அப்பாஸே, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் நாடியதை தவிர இந்த நலவையும் என்ன செய்ய முடியாது. அப்ப இந்த அபூ அஸ்ஸலாமின் உள்ள ஆட்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு பணக்காரனாக்க போறாங்க. ஏழுமா? 10 கோடி தந்தாலும் அல்லாஹ் நாட்டம் இல்லாம என்ன செய்யலாது? பணக்காரன் ஆக்க இயலாது, அப்படித்தானே? அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய விரும்பினாலும் அல்லாஹ் நாட்டம் இல்லாம என்ன செய்யலாது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு கொள்ள பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இந்த உயிர் போகுமா? போகாது. இந்த நம்பிக்கை தான் என்ன எங்களுக்கு தேவைப்படுறது, விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே இதுக்கு நான் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த நம்பிக்கை தௌஹீது ருபூபியான்னு சொல்லுவோம். எனவே அல்லாஹ்வுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட அதுல யாரையும் நாங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வோடு கூட்டி சேர்க்க கூடாது. ஆனால் முஸ்லிம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான அதிகாரத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதலாவது ஒரு அதிகாரம் தான் மறைவானவற்றை அறியக்கூடிய ஆற்றல். அது யாருக்கு தான் இருக்குது? மறைவான ஒன்று சொன்னா உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். எங்கட கண் பார்வை, எங்கட அறிவு, எங்கட சிந்தனை, எங்கட ஆய்வு, அவைகளுக்கு அப்பாற்பட்ட அனைத்தும் என்ன? மறைவானதுதான், அப்படிதானே? இப்ப என்ன கண்ணால இந்த எல்லைக்கு தான் பார்க்கலாம், என்ன முதுகுக்கு பின்னுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லலுமா? திரும்பி பார்க்காம சொல்லலாது, அப்படிதானே? இந்த மதிலுக்கு பின்னுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லலுமா? யாரும் சொல்லித்தராம சொல்லலாது, மறைவானது. இப்ப நான் இருக்கிறது 8 மணின்னு சொன்னா 8:10 என்ன நடக்கும்னு சொல்லலுமா? சொல்லலாது, அப்படிதானே? ஆனா என்ன, ஒருத்தர் சொன்னாரு நான் 8:10 உங்களை சந்திப்பேன் சொல்லலுமா இல்லதா? அதை சொல்லும் பொழுது கூட 8:10 அவர் வருவாரா இருக்கும்னு தான் சொல்லணும், விளங்கிச்சா உங்களுக்கு? ஏன் அதை வர்ற தவறு அறிவுக்குட்பட்ட விஷயம், விளங்குதா உங்களுக்கு? அதே போல நான் உங்களுக்கு சொன்னோம், ஒரு தாயுடைய கற்பறையில இருக்கக்கூடிய குழந்தை இன்னைக்கு ஆனா பொண்ணாண்டு சொல்ற அளவுக்கு நிக்குது, அப்படிதானே? ஆனா பொண்ணாண்டு சொல்ற அளவுக்கு நிக்குது. இதை நாங்க சொன்னோம், இது மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டது. எது வரைக்கும்? ஒருத்தர் சும்மா வெளித்தோற்றத்தை பார்த்து போட்டு உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றார், இது மறைவான அறிவு. ஆனா கருவி அனுப்பி ஸ்கேன் பண்ணி ஆய்வு பண்ணி சொல்றான், அப்படிதானே? அதை பார்த்து தான் சொல்றான், இது மறைவானதா இது. அதனால நாங்க சொல்லுவோம், அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, கற்பறையில எது கூடும் எது குறையும் இது யாருக்கு தான் தெரியும், இப்படிதானே? கற்பறையில எது கூடும் எது குறையும் இது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒரு வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடியதை பார்த்து வைத்தியர்களால பார்த்து சொல்லலாம், போட்டோ பிடிச்சி சொல்லலாம், இப்படிதானே? கை இருக்குதா, கால் இருக்குதா எல்லாம் சொல்லலாம்.
ஆணுறுப்பு விளங்கினா ஆணுடுவாங்க, பெண்ணுறுப்பு விளங்கினா பெண்ணுடுவாங்க. வெளிப்படையா விளங்கக்கூடியத வீடியோல போட்டோல பார்த்து போட்டு சொல்லலாம். ஆனா புள்ள வரும் பொழுது புத்தியோட வருமா புத்தி இல்லாம வருமா சொல்லலுமா? பேசுமா பேசாத சொல்லலுமா? பார்க்குமா பார்க்காத சொல்லலுமா? விளங்குதா உங்களுக்கு? அதே போல அதுலயும் மொத்தமா 4 மாசம் வரைக்கும் அது உயிரோட பிறக்குமா உயிர் இல்லாம பிறக்குமா சொல்லலுமா? விளங்குதா உங்களுக்கு? எனவே கற்பனையில என்ன கூடும் என்ன குறையும் அந்த அறிவு யாருக்கு தான் இருக்குது? எது கூடி இருக்குதோ அதை அப்படியே போட்டோல பார்த்து போட்டு சொல்றது மறைவானதா? விளங்குதா உங்களுக்கு? எனவே மறைவான அறிவு கொண்டு வந்தா அது யாருக்கு தான் சொந்தமானது? கடல் இருக்குது, கடலுக்கு என்ன இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க, மீன் இருக்குது, பாம்பு இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க தானே. ஆனா ஒரு இடத்த இந்த இடத்துல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது யாருக்காவது சொல்லலுமா? யாருக்காவது சொல்லலுமா? ஒருத்தருக்கும் சொல்லல. ஆனா உள்ளுக்கு நீர்மூழ்கி இதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னார், மறைவானதையா சொன்னாரு. விளங்குதா உங்களுக்கு? எனவே மறைவானது என்றது எங்கட கண் பார்வைக்கு எங்கட சிந்தனைக்கு எங்கட ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டது மறைவானது. அது யாருக்கு தான் சொந்தமானது? ஆனா முஸ்லிம் சமூகம் என்ன செஞ்சிருக்குது? இந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான இந்த மறைவான அறிவை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்து வச்சிருக்குதா இல்லையா? அதெல்லாம் நாங்க பார்த்த செய்தி, புதுசா முடிச்சுக்கிட்டு பார்க்காதீங்க, எல்லாம் ஏற்கனவே பார்த்தது. அதுல நாங்க பார்த்தோம் மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னு ஒரு தலைப்பு பார்த்தோம். அதுல அதுக்கு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனம் ஹதீஸுகளை பார்த்தோம். இரண்டாவது கட்டம் என்ன பார்த்தோம்? நபிமார்களுக்கு மறைவான அறிவு இல்லை, அப்படிதானே? அது பார்த்தோம். அதுல மிக முக்கியமா நாங்க பார்த்தது யாரு? நபிமார்களுக்கு மறைவான அறிவு இல்லைன்றதுக்குள்ள குர்ஆன் வசனங்களை பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்றேன்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க, மலக்குமார்கள் ஒரு கூட்டம் சலாம் சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? சலாம் சொல்லி போட்டு அறிமுகம் இல்லாத ஒரு கூட்டமா இருக்கிறீங்களே சொன்னாங்களா இல்லையா? சொல்லி போட்டு உடனே போய் என்ன செஞ்சாங்க? ஒரு கன்றை கொண்டாந்து என்ன செஞ்சாங்க? அறுத்து சாப்பாடா வச்சு போட்டு தின்ன மாட்டீங்களான்னு கேட்டாங்க. தின்னாம இருக்கிறத பார்த்து போட்டுதான் என்ன யோசிச்சாங்க? அடே வித்தியாசமா இருக்குது, வேற ஆட்கள் போல விளங்குதுன்னு. அப்பதான் யாருன்னு விளங்கிச்சு? மலக்குமார்கள் விளங்கிச்சு. அதுலயும் ஆச்சரியம் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் நபி என்ன கேட்டாங்க? ஏண்ட பொம்பளை மலடியா இருக்கிறா, நான் கிழவனா இருக்கிறேன், எனக்கு புள்ள கிடைக்குமான்னு என்ன செஞ்சாங்க? மறைவான அறிவு இருக்குதுன்னு என்ன செஞ்சிருக்கணும்? என்னப்பா நீங்க எனக்கு சொல்லுங்க, எனக்கு எப்பயோ தெரியும்னு சொல்லியிருக்கணும், அப்படிதானே? எனவே இப்ராஹிம் நபிக்கு மறைவான அறிவு இருக்கல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படிதானே? அது உதாரணமா சொன்னோம் நாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல ரூமுக்கு போவாங்க, அங்க ஒரு சாப்பாடு தட்டு இருக்கும். என்ன கேட்பாங்க? அன்னாலக்கி ஹாதா, உனக்கு இது எங்கால கிடைச்சிச்சு? காலத்து என்ன மின் இந்தி ரப்பி, என்ன சொன்னாங்க? இது அல்லாஹ்ட்ட இருந்து கிடைச்சு. அப்பதான் தெரியும் என்ன மரியம் ஒரு சாலியான புள்ள அல்லாஹ் கொடுக்குறான்றது தெரியும். உடனே என்ன விளங்கினாங்க? அந்த இடத்துல மெஹராபுன்னு ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போய் கையேந்தி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததியை தந்துரு. ஜக்கரியா நபிக்கு அது வரைக்கும் புள்ள இருக்கல, எனக்கு ஒரு சந்ததி. மரியம்ன்றது புள்ளை அல்ல, அவங்க எடுத்து வளர்த்தது தான். விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ளையை தாண்டு. உடனே அல்லாஹ் மலக்குமார்கள் அனுப்பி சொல்றான், ஜக்கரியாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யஹ்யான்னு சொல்ற ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கும். ஜக்கரியா நபி என்ன சொன்னாங்க? எனக்கு ஆம்பளை புள்ளையா? நான் தான் கிழவனா இருக்கிறேன், என்ன பொம்பளை மலடியா இருக்கிறாவே? இல்ல கிடைக்கும். மறைவான அறிவு தெரியும் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி நபிமார்கள்ட வரலாறு குர்ஆன் பேசுது. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் என்ன இல்ல? மறைவான அறிவு இல்ல. அல்லாஹ் எதை வஹ்யா அறிவிச்சு கொடுத்தானோ அது மட்டும்தான் தெரியும், அப்படிதானே? அதுக்கு அப்பால மறைவானது அவங்களா சுயமா என்ன செய்யல, அறிஞ்சி சொல்லல. அதே போல நாங்க பார்த்தோம் ஜின்களுக்கு மறைவான அறிவு இருக்குதா இல்லன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அனுப்பப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் நபியா அனுப்பப்படுறாங்க. இவங்க வானத்தை நோக்கி போறாங்க. வானத்துல கதவுகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? மூடப்பட்டு எரிகல்லால என்ன செய்ய அடி வாங்குறாங்க, நெருப்பு கங்குகளால் அடிபடுது. உடனே பூமிக்கு வந்து சொல்றாங்க, வளமைக்கு மாற்றமா வானத்துல கதவுகள் மூடப்பட்டிருக்குது. நாங்க வானத்தை நோக்கி போனோம், எரி கங்குகள் எங்களை நோக்கி வந்துச்சுது. பூமியில என்னமோ ஒரு மாற்றம் நடந்திருக்குது போல, இப்படிதானே? அது சொல்லலுமா இல்லதா? எப்படி சொல்ல போறீங்க? ஆஸ்வம் ரோட்டால போறீங்க, 2 கல்ல 3 கல்லை வச்சு ரோட்டை மூடி வச்சிருக்கீங்க, என்ன முடிவு எடுப்பீங்க? என்னமோ நடந்திருக்கு ரோட்ல, இதை முடிவு எடுக்கலுமா இல்லதா? அவங்க முடிவு எடுத்தாங்க, என்னமோ நடந்திருக்கு. என்ன முடிவுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க இது நலவு நடக்க போகுதா கெடுதி நடக்க போகுதான்னு சரியா. உடனே தந்த கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு ஜின் என்ன செஞ்சிச்சுது? நீங்க எல்லாம் முழு உலகத்துக்கும் போய் தேடி பாருங்க, என்னமோ நடந்திருக்கு. அப்பதான் ஜின்கள் ஒரு கூட்டம் திஹாமான்ற பிரதேசத்தை நோக்கி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அங்க சுபஹ் தொழுகையில் என்ன செஞ்சாங்க? குர்ஆன் ஓதினாங்க. அதை கேட்டு போட்டு இந்த குர்ஆன் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சொன்னாங்களா இல்லையா?
அப்ப முஹம்மது ஒருத்தர் மக்காக்கு வந்திருக்கிறான்றது யாருக்கு தெரியா? ஜின்களுக்கு தெரியும். அதனாலதான் வானத்துல கதவு மூடப்பட்டிருக்கின்ற ஜின்களுக்கு தெரியா. மறைவான அறிவு இருக்குதுன்னா என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இன்றைக்குள்ள ஜின்கள் உங்களோட வீட்டுல காணாம போன பொருள் என்ன செய்தான் கண்டுபிடிக்கிறாமன்னா அன்றைக்கு மக்கள் இருந்த முகமது நபி தெரியாம போச்சா? அப்படிதானே? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைக்கு இருக்கிற ஜின்களுக்கு உங்களுக்கு யார் சூனியம் வச்சது, யார் சூனியத்தை எங்க புதைச்சி வச்சிருக்குது, உங்களோட மாலை எங்க இருக்குது எல்லாம் தெரியுமா? அன்றைக்கு இருக்கிற ஜின்களுக்கு என்ன தெரியாதாம்? முகமது நபி ஒருத்தர் உலகத்துக்கு வந்திருக்கிறாருன்னு தெரியாதாம். விலங்குதான் உங்களுக்கு பிரச்சனை கண்டு. அப்ப இன்றைக்கு இந்த அதான் நமக்கு இந்த திஹாரில் சரியான கள்ள குழப்பம், சரியான லட்சம் லட்சமா களவெடுத்துட்டு போயிட்டாச்சு. ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு. நமக்கு இது கேள்விப்படுற நேரமெல்லாம் என்ன யோசனை வாரண்டா, இந்த ஜின் வைத்தியர்கள் கொஞ்சம் பேரை கூட்டிக்கும் போது இந்த கல்லணையாவது முடிச்சு தர சொல்லுங்களேன் அப்பா. போலீஸ்காரன் தேவையில்ல, பிரச்சனை முடிஞ்சுதே. லட்சம் லட்சமா அள்ளிக்கிட்டு போலாம் போயிட்டு பட்ட பவல்ல. அப்ப ஜின் வைத்தியருக்கு மறைவு ஞானம் தெரியும்டா என்ன? இவங்களுக்கு என்ன தெரியுமா எடுக்கலும்? காணாம போன பொருள் எடுக்கலும், விளங்குதா? பௌத்துலுக்குள்ள கட்டி எடுக்கலும், தலையில உள்ள கட்டி இவ்வளவுதான் செய்யலும். ஆனா சுலைமான் நபி ஜின்கள் என்ன செஞ்சாங்க? கடலுக்கு இறங்கி முத்து குளிச்சாங்க, பெரிய அண்டாக்களையும் சட்டிகளையும் செஞ்சாங்க. இன்றைக்கு கவர்மெண்ட் சொல்லப்படாது. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு கடுமையான எதிர்ப்பு, அப்படித்தானே? முஸ்லிம்களுக்கு கடுமையான எதிர்ப்பு. யார் இந்த எதிர்ப்பை கொண்டு வாரா? அவனுக்கு ஒரு அட்டாக் போதும். ஏழுமையிலதான் முஸ்லிம்களோட விரோதியோட சண்டை பிடிக்கலாம். யாருக்கும் படிக்காதே அப்பா. யார் அட்டாக் பண்றானோ அவனுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு வா, அப்படித்தானே? ஏன் செய்யலாம் இருக்குது? ஏன் செய்யலாம் இருக்குது? பொய். அப்படி ஒரு ஜின்னு இருந்தா செய்யலும். பொய். ஜின்னு இருக்குது, ஜின்னுன்றதை நம்ப ஒரு கட்டாயம் இருக்குது. எனக்கிட்ட இருக்குதுன்றாங்களே, நான் என்ன கட்டுப்பாடுல வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஆள்றேன், இது பொய். அப்படின்னா நீங்க செஞ்சு காட்டுங்க, அப்படிதானே? எனவே ஜின்னை பத்தி உங்களுக்கு நாங்க சொல்லிருக்கு. ஜின்னுக்கு என்ன தெரியாது? மறைவான அறிவு இல்ல. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஜின்னுக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்குது. கெட்ட ஜின்கள் அதை பயன்படுத்துறாங்க. அது என்னன்றது பின்னால் உள்ள தலைப்புல வரும். அடுத்தது முகம்மது நபி. குறிப்பாக முகமது நபிக்கு தெரியுமா? ஏன் நாங்க குறிப்பா முகமது நபியை பார்த்தோம்னா, அது எங்களுக்குள்ள நபி. அவங்கள வச்சு என்ன செய்யறாங்க? இன்றைக்கு எங்கேயாவது சுபான முழு ஓதினா அஷரக்கல் பத்ரு அலைனாண்ட போல எலும்பி கையை கட்டி கொள்றாங்க. என்னவா? ரசூல்லா அந்த இடத்துக்கு வராங்களா? அப்ப என்ன இருக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா மதீனால கபருளுக்கு இருக்கிற ரசூல்லாவுக்கு எங்க இன்றைக்கு சுபான முழு ஓதுறாங்கன்ற அறிவு இருக்கணும், மறைவான அறிவு இருக்கணும் தானே? அப்படிதானே? சுபான முழு படிக்கிறவங்க பசத்து கப்பா பாக்கத்தி ஒன் நாட்டுமே பின்னால வரும். என்ன சொல்றாங்க? நபியே, என்ற பஞ்சத்தின் கரத்தை உங்களை நோக்கி நீட்டினேன், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை விட்டா யாரும் இல்லை. இந்த துவாவை கேட்ட அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய அர்த்தம் அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால கேட்கிறோம், அப்படிதானே? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நபியை உங்களை நோக்கி கையை நீட்டினேன் என்று சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கணும் யார் என்ன செய்யறாரு, கையை நீட்டிட்டு இருக்காரு, அப்படிதானே? அப்ப அந்த அறிவு ரசூலுல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறோம். எனவே நாங்க பார்த்தோம் ரசூலுல்லாஹ்வோட தெளிவான வசனங்களை பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி ரெண்டு அடிப்படையில பார்த்தோம், அப்படிதானே? முஹம்மது நபிக்கு என்ன இல்ல? மறைவான அறிவோ இல்ல. எனவே இப்படி தெளிவாக நல்லடியார்கள் பெரியார்கள் இவங்களுக்கு இருக்குதா? இல்ல. நல்லடியார்களுக்கு தெரியாததுக்கு நாங்க ஒரு குர்ஆன்ல வரக்கூடிய சில சரித்திரங்கள் சம்பவங்களை ஆதாரமாக சொன்னோம். குர்ஆன்ல வரக்கூடிய கதை அல்ல, கப்சா அல்ல. அது ஒன்றை சொல்லுங்க பார்க்க. குகைவாசிகள் நல்லடியார்கள் சந்தேகம் இருக்குதா? இல்ல. சந்தேகப்பட்ட அவன் காஃபிரா போயிடுவான். குகைவாசிகள் அந்த வாலிப தோழர்கள் நல்லடியார்கள் சந்தேகம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், என்ன அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சில வாலிபர்கள் போன்றுதான் சொல்றான், நல்லடியார்கள் சந்தேகம் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கோயிலுக்கு போய் படுக்கிறாங்க, எலும்பினா சரியான பசி, அப்படித்தானே? அப்போ உடனே என்ன செய்யறாங்க? சல்லியா கொடுத்து அனுப்புறாங்க, போய் என்ன செய்யுங்க, தலைமறைவா போய் என்ன செய்யுங்க, சாமனம் வாங்கிக்கோங்க. போனா அங்க போனா என்ன நடந்திருக்குது? அந்த சல்லி பழசாகி அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்கு. அந்த சல்லி பழசாகிற அளவுக்கு அடுத்தது. அப்பதான் யோசிக்கிறாங்க, நாங்க இவ்வளவு காலம் படுத்திருக்கிறோமா? அப்படிதானே? நாங்க இவ்வளவு காலம் படுத்தோம்ன்றது தெரியாது. நம்மட ஊர் ஆட்சியாளர்களும் மக்களும் மாறி அடுத்த தலைமுறை வந்திருக்குதுன்ற அறிவும் யாருக்கு இல்ல? பூமிக்கு மேல படுத்திருந்தவங்களுக்கு தெரியா? அப்ப பூமி உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியுமா? விலங்குதான் உங்களுக்கு எப்படி ஆதாரம் பிடிக்கிறது? பூமிக்கு மேல தூங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியா? நல்லடியார்களுக்கு பூமி உள்ளுக்குள்ள தெரியுமா? நாம தெரியுமா? யாருக்கு தெரிய போகுது? எனவே நல்லடியார்களுக்கு மறைவான அறிவு இல்லை. என்ன செஞ்சிருக்கிறோம்? குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை வச்சு என்ன செஞ்சிருக்கிறோம்? தெளிவாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இவ்வளவு தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் மறைவான அறிவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் குறிப்பிட்ட ஒரு சில விடயத்தில் என்ன செய்யும்? மறைவான அறிவை சாதாரணமான படைப்புகளை கொடுத்திருக்குது என்ற அடிப்படையில் நாங்கள் 4 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறோம், அப்படித்தானே? முதலாவது சகுனம் பார்க்கிறது, இரண்டாவது ராசி பலனை நம்புறது, மூன்றாவது பிசாசுரம் பார்க்கிறது, நாலாவது மௌலிக
இந்த 4 வழிகளால படைப்பினங்களுக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அதில் நம்ம மிக முக்கியம் பார்த்து சகுனம் பார்க்கிறத பார்த்தோம். சகுனம் பார்க்கறதுல வந்து அண்டைக்கு ஒரு முறை இருக்குது. ஒரு ஆண்ட கத்தினா உடனே என்ன செஞ்சாங்க, அதை வச்சு சகுனம் பார்த்தாங்க. ஆண்ட கத்துது யாராவது முத்தா போவார். இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்குது, இருக்குதா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்துல ஆண்டவத்தின் ஒரு சப்ஜெக்ட் இல்ல, அதனால உலகத்துக்கு முசீபத்து வராது. அப்படிதானே? ஆண்டவத்தினா முசீபத்து வரும்போது அல்லாஹ் அதிகாரத்துல இன்னொரு பிரச்சனை. அந்த ஆண்டைக்கு என்ன தெரியுமா, நாளைக்கு யார் முத்தா போறது தெரிஞ்சா கத்துறது விளங்கா உங்களுக்கு. அதே போல காக்கா கத்தினா இருந்தாலே வரும் நம்பினாங்க. காக்கா கிட்ட மறைவான இருக்குதா? அப்படிதானே? 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, பள்ளி வந்து கிச்சு கிச்சுன்றது நம்மளை உண்மைப்படுத்துது. அதுக்கு என்ன மறைவான இருக்குதா? விளங்குறவங்களுக்கு என்ன பிரச்சனைகளுக்கு எப்படி மறைவான கொடுக்குறோம். அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னொரு வகையில பறவையை விட்டு பார்த்தாங்க. தீரத்துன்னு சொல்லுவோம் நம்ம. பறவைகளை விட்டாங்க. அந்த பறவை வலது பக்கத்துல போனா நல்லது முடிவெடுத்தாங்க, இடது பக்கத்துல போனா கெட்டது முடிவெடுத்தாங்க. அப்படியே பறவையை பறக்க விட்டா 4 திசைக்கு பறக்கத்தான் வேணும். நியதி தானே அது, நியதி தானே. வலது பக்கத்துல பறந்தா நல்லது எடுத்தாங்க, யார் சொல்லி கொடுத்தா பறவைக்கு நல்லது கெட்டத? இப்படிதானே? அப்ப அந்த பறவையை போக்க வச்சு நம்ம என்ன முடிவெடுக்கிறோம், இது நல்லதா இருக்கும். அப்ப உனக்கு யார் சொல்லி தந்தா, அல்லாஹ் சொல்லி தந்தானா? இல்ல, இந்த பறவையை வச்சு நீ முடிவெடுக்கிறோம். இதான் மறைவான எடுத்து கொடுக்கிறது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், குறி பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்ல? பால் பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்ல? பால்ல ஒரு பக்கம் இருக்குது சாஸ்திரம், சாஸ்திரம் சொல்ற ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இருக்குது நம்மட எதிர்காலம் நல்லதா கெட்டதா முடிவெடுக்கிறது இருக்குது. இப்படிதானே? கணவன் மனைவி 2 பேரை பேசி வச்சிருக்கிறாங்க. பேசி வச்சவங்களோட வாழ்க்கை நல்லதாக போகுதா கெட்டதாக போகுதா அதை பார்க்கணும். 2 பேரோட பேர் என்ன பார்க்கறது விலங்கு அவங்களுக்கு. இப்படி அந்த மறைவான அறிவுன்றது கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சகுனம் பார்க்கறத ஷிர்க்குன்னு சொன்னாங்க. அதே போல இன்னொரு வழியில எப்படி ஊருக்கு மழை, ஊர்ல கந்தூரி குடிச்சுட்டு இருக்கிறாங்க, கடுமையா மழை பெய்யுது. உடனே என்ன செய்யறது, பாத்தீங்களா கந்தூரி கொடுக்குறாங்க மழை பெய்யுது. கந்தூரி நடந்ததுதான் மழை வர்றதுக்கு காரணமா? இப்படி நீங்க என்ன செஞ்சிடறோம்னா அந்த மலைக்கு உள்ள மலைக்கு இல்லாதவங்க நாங்க என்ன செஞ்சிடறோம், அந்த கந்தூரி மஜ்லிஸுக்கு இல்லாதவங்க நம்ம கொடுத்துடுறோம் நம்ம. விளங்கா உங்களுக்கு. அதே போல ஒரு நல்லவர் வந்தால் மழை பொழிஞ்சிருக்கு, அவரை வச்சு என்ன நல்லது கெட்டதை பார்க்கறது. கெட்ட ஒருத்தர் வந்தால் முசீபத் நடந்து பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் ஒரு கட்டத்துல பார்க்கலாம், நான் விட்ட ஒரு தவறாக எனக்கு ஆபத்து நடந்தது. அந்த நேரத்தில் பார்க்கறது என்னாலதான் நடந்துச்சு. எதுக்கு இது இல்ல, ஏன் அதிகாரத்தில் நடந்துச்சுன்றதுக்கா? இல்ல, அந்த அதிகாரத்தில் நடந்துச்சு, நான் விட்ட தவறால நடந்தது. அதுக்குள்ள குர்ஆன் வசனத்தை நாங்க அந்த பாடத்துல போட்டிருக்கிறோம், உங்களுக்கு பார்க்கலாம். என்ன அந்த கட்டத்துல மட்டும் தான் விட்ட தவற சிந்திக்கிறதுக்காக தண்டை மேல என்ன செய்யலாம், வழிய போடும். அதே போல ரசூலுல்லாஹ் இன்னொரு கட்டத்துல நற்குறி பார்க்கறது என்ன செஞ்சாங்க, நல்ல சகுனம் பார்க்கறது. கெட்ட சகுனம் மொத்தமா பார்க்க இயலாது, நல்ல சகுனம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எப்படி பார்க்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு விருப்பமானது நல்ல அந்த சகுனம்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கிட்ட நல்ல சகுனம்னா என்ன, நல்ல வார்த்தைகளை கேட்கறதுன்னு சொன்னாங்க. உதாரணமா நீங்க வீட்டை விட்டு வெளியேறி போறீங்க, வெளியேறி போகும் பொழுது நீங்க பிசினஸுக்கு போறீங்கன்னு வைங்களேன், உங்களோட காதுக்கு விழுகிற வார்த்தை லாபத்துக்குரியவரே என்ற வார்த்தை விழுவுது. அரபுல வந்து ரபாஹன்னு கூப்பிடுவாங்க. அப்ப அர்த்தம் என்ன, அரபுல தான் இந்த தமிழ்ல கூப்பிடுற இல்லையே, அதனால சிக்கல் தான் அது. தமிழ்ல பேர் வைக்கிற சமூகமா இருந்தா என்ன வரலாம், அந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள் உள்ள பேரை வந்து எங்களை காதல புழுது ஃபர்ஸ்ட் வார்த்தையா. ரசூலுல்லாஹ் இதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்படிதானே? யார் ராஷித்னு கூப்பிடுறாங்க. ராஷித்னா என்ன, கருமத்துல நேர் வழி பெற்றவர், வழி தவற மாட்டார். அப்ப நம்ம வெளியேறி போகும் பொழுது ராஷித்னு கூப்பிடுற சத்தம் காதல புழுவுது, என்ன ஒரு சந்தோஷப்படலாம், அடே நான் போற வழி நல்லா இருக்கும்னு சந்தோஷப்படலாம். இதை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க, நல்லது பாக்குறது. விளைவிச்சா உங்களுக்கு என்ன, ஆனா மனுஷனை வச்சல்ல, நல்ல வார்த்தைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல மனிதன் சொல்ல ரசூலுல்லாஹ். சிலாக்கள் ஆமா மூஞ்சி தான் நல்ல மூஞ்சி, பரக்கத்தான மூஞ்சி, இந்த வாழ்க்கை பரக்கத், அப்படி அல்ல. மனுஷனை வச்சு நல்ல வார்த்தைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. விளங்குதா உங்களுக்கு? அல் கலிமத்து தய்யிபத்துண்டாங்க, நல்ல வார்த்தை காதல புழுவுறது. அதை வச்சு என்ன செய்யலாம், நீங்க எக்ஸாம் ஒன்று எழுதுறதுக்கு வீட்டை விட்டு வெளியேறி போறீங்க, பேர் வருது, யா ஃபலாஹ்னு கூப்பிடுற சத்தம் கேட்குது காதுக்கு, ஃபலாஹ்னா வெற்றி பெற்றவர், அப்படிதானே? இப்படி கேட்டதோட என்ன முடிவு எடுக்கலாம், ஆடே எனக்கு வெற்றி கிடைக்குமோன்னு என்ன செய்யலாம், நல்லெண்ணம் வைக்கலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு அனுமதி இருக்கு. விளங்கிட்டா உங்களுக்கு? அடுத்தது இன்னொரு பகுதி பார்த்தோம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் வருது, முசீபத்து இருக்கிறதாக இருந்தா, அபசகுணம் இருக்கிறதாக இருந்தா 3 விஷயத்துல இருக்குது. ஒண்ணு என்ன சொன்னாங்க, பெண்கள், வாகனம், வீடு.
3 சொன்னாங்க ஹதீஸ் நாங்க பார்த்திருக்கோம், அதை நீங்க பாருங்க. அதுக்கு நாங்க விளக்கம் போட்டிருக்கிறோம். அது எந்த அடிப்படையில் சொல்லப்படும். மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மனுஷன் பெரும்பாலும் போடுறதுல தான் இந்த வீடு முசீபத்தா இருக்குமோ, நடக்கிற பிரச்சனைக்கு எதை போடுறது, பொஞ்சாதியோட வாழ்றதுதான் பிரச்சனையோ அப்படி போடுறது. உங்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த அர்த்தத்துல சொல்லல. மனுஷன் பெரும்பாலும் இதுல போடுறவனா இருக்கிறான். ஆனால் ஒரு மனிதனுக்கு இதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கூடயா இல்லையா? முடிச்சிருக்கிற பொஞ்சாதி நல்ல பொம்புல இல்லைன்னு சொன்னா அது சிக்கல், வாழ்க்கைக்கு சிக்கல், அப்படிதானே? அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர அதுக்கு நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போட்டு நான் விளக்கம் போட்டிருக்கிறேன். விளங்க கொஞ்சம் வாசி பாருங்க, அது முடிஞ்ச பாடம். விளங்கிட்டா உங்களுக்கு? அந்த ஹதீஸை நீங்க கட்டாயம் வாசிக்கணும். ஏன்னா அதை வச்சு வீடுன்றதே முசீபத்தாக்கலாம், அப்படி அல்ல. விளங்கிச்சா உங்களுக்கு? பொஞ்சாதியே முசீபத் அப்படி அல்ல. அது என்னன்னா அந்த பக்கத்தால மனுஷனுக்கு என்ன செய்யலாம், பிரச்சனைகள் வரலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுக்கு பல திருமணம் முடிச்சு வாழ்ந்து காட்டினாங்களா இல்லையா? அதே நேரத்தில் சொன்னாங்க இந்த உலகமே மனுஷன் அனுபவிக்க கூடியது, அந்த அனுபவத்திலெல்லாம் சிறந்தது எது? அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவின்றாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே நல்ல மனைவி கிடைச்சிருக்கும் போது ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தது பொம்பளை தான் காரணம்னு நிச்சயப்படா. விளங்குதா உங்களுக்கு? எனவே அந்த பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்ன்றதையும் ஒரு தடவை வாசிச்சு என்ன செஞ்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க. சரி, அடுத்தது நாங்க அந்த நோட்ஸ்ல இருக்கிறது 2வது பகுதி தான் ராசி பலனை நம்புறது. ராசி பலன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நட்சத்திரன், வானத்துல நின்னக்கூடிய நட்சத்திரங்களை வடிவத்தை வச்சு ஒரு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. இதுவும் மறைவான அறிவோட சம்பந்தப்பட்டதுதான். உங்களுக்கு தெரியும் ராசியில தண்ணி ராசி, நெருப்பு ராசி, விளங்குதா, கடக ராசி, சிங்க ராசி அப்படி எல்லாம் இருக்குது. என்ன நடக்கும்னு கேட்டா வானத்துல எல்லா நட்சத்திரங்களும் இருக்கிற நேரத்துக்கு அந்த நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொன்றா காட்சி அளிக்கும். விளங்குதா? அதை வச்சு இந்த சாஸ்திரக்காரவங்க என்ன செய்வாங்கண்டா இந்த நட்சத்திரன் உள்ளவனுக்கு இந்த கிழமை என்னென்ன நடக்கும்னு முடிவெடுப்பாங்க. அப்ப அதை நம்பி நாம் மறைவானதை நம்புறோமா இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம்கிட்ட ராசி பலன் நம்புற வளம் இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? சிங்க ராசினா அவருக்கு அப்படி நடக்கும், தண்ணி ராசினா இப்படி நடக்கும். அதெல்லாம் நீங்க அந்த திங்கக்கிழமை பேப்பர் நினைக்கிறேன், அதை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ராசி பலன் போட்டிருக்கும். இந்த ராசி உள்ளவருக்கு இப்படி நடக்கும், அந்த ராசி உள்ளவருக்கு இப்படி நடக்கும். ஏன்னா கை சொரஞ்சா சல்லி கிடைக்கும், கை சொரிஞ்சா என்ன செய்யும், சல்லி கிடைக்கும். அதை எப்படி அப்ப இதை முடிவெடுப்ப, கை சொறிறதை வச்சு உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற. இதான் மறைவான அறிவை கொடுக்குறன்றது. விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த நட்சத்திர கூட்டத்தின் வெளிப்பாட்டை வச்சு என்ன செய்யறது, இத ரசூலுல்லாஹ் நௌ இஸ்லாத்துல நட்சத்திரனை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இல்லன்னு என்ன செஞ்சு போய்த்தாங்க, அடிச்சு சொல்லி போய்த்தாங்க. எனவே நட்சத்திரங்களுடைய வடிவங்களை வச்சு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்ன, ஷிர்க்குல கொண்டு போய் சேர்க்கும். அதுலயும் விசேடமாக அன்றைக்கு இருந்த சமூகத்துல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா நட்சத்திரனை வச்சு மழை எதிர்பார்க்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. வானத்துல இந்த நட்சத்திரம் விளங்கினா நாளைக்கு மழை பெய்யும், அப்படி ஒரு நிலைமை இருந்தது. இதையும் ரசூல் என்ன செஞ்சு போய்த்தாங்க, தெளிவாக ஷிர்க்குன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, இந்த ஹதீஸ் இருக்குது, நீங்க வாசி பாருங்க. ஸைத் பின் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போனாங்க தானே. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தண்டு மாலையில என்ன நடக்குது, மழை பொழியுது, இரவையில மழை பொழியுது. அடுத்த நாள் சுபஹு கிளம்பின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இப்படி ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டால், நேற்றைய தினம் இரவை அடைகிற பொழுது மூமீனாக இருந்தவர்கள் காலை நேரத்தை காபீரா அடைஞ்சிருக்கிறாங்க, காபீரா அடைஞ்சவங்க காலை நேரத்தை மூமீனா அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் வானத்துல இன்ன நட்சத்திரங்களை கண்டோம் அதனால மழை பொழிஞ்சுதுன்னு சொன்னாங்களோ அவங்க அல்லாஹ்வை மறுத்த காஃபிரு, நட்சத்திரங்களை நம்பின மூமினு அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னென்ன நட்சத்திரங்கள் விளங்கிச்சுது அதனால மழை பொழிஞ்சிச்சுதுன்னு யாராவது சொன்னா அவர் அல்லாஹ் மறுத்த காஃபிரு. இந்த காஃபிர்ன்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் எந்த அடிப்படையில சொன்னாங்க, அல்லாஹு அலா காஃபிர்னு ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. பயப்படணுமா இல்லையா? குஃப்ர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமா இல்லையா? பெரிய பாவம். அதனால ரசூலுல்லாஹ் குஃப்ர்ன்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுறாங்க அந்த இடத்துல. விளங்கிச்சா உங்களுக்கு? அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் முத்திர்னா பி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ஃபதுலினாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினாலும் மழை பொழிந்தது என்று அல்லாஹ்வுடைய நாட்டத்துல போட்டாங்களோ அவங்க நட்சத்திர மறுத்த காஃபிர், அல்லாஹ்வை நம்பின மூமின்னு அங்க ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஒரு மனிதன் வருகையை வச்சு நலவு கருதி தீர்மானிக்க இயலாது. ஒரு மனிதன் வருகையை வச்சு என்ன செய்யலாது, மழை பெய்யும் மழை பெய்யாது தீர்மானிக்க கூடாது. சில நாட்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க முஸ்லீம்கள், இல்லாமல் இல்ல. ஊருக்கு பெரிய ஒரு ஷேக் வந்துட்டு போய்த்தார், அடுத்த நாள் மழை பெஞ்சு, மழையே இருக்கல் ஒரு வருஷமா, அடுத்த நாள் மழை பெஞ்சா, பாத்தீங்களா எங்களோட ஊருக்கு அந்த ஷேக் வந்துட்டு போனார் மழை பெஞ்சிச்சு. ஷிர்கா இல்லையா இது? இது குஃப்ர் உண்டு பண்ணக்கூடிய வார்த்தையா இல்லையா இது? மறுமையில தான் போய் பார்க்கணும் இந்த குஃப்ர் என்ன நரகமா சுவர்க்கமாண்டு. அந்த அளவு பாரதூரமான ஒரு விஷயம் அது. விளைஞ்சா ஆனா குஃப்ர், வெளிப்படையான குஃப்ர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க.
எனவே இந்த ஒரு அன்றைக்கு இருந்த நட்சத்திரனை பார்த்து இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம், நிகழ்வுகளை வச்சு செய்வோம். இது சில நேரம் எங்கட வாயாலையும் வரலாம். அப்படித்தானே? நம்ம ஒரு மாநாடு நடத்தினோம், மாநாட்டுக்கு அடுத்த நிமிஷம் மழை. பார்த்தீங்களா எங்கட என்ன அற்புதம், நாங்க நிகழ்ச்சி நடத்தினோம், அடுத்த நிமிஷம் மழை. சொல்லலுமா? அப்படி துவா கேட்டோம், மழை பெஞ்சு. சொல்லலுமே துவா நம்ம முத்திருநாமி பதிலாக ஒரு ரஹ்மத்தி முடிஞ்சது சப்ஜெக்ட். அல்லாட நாட்டத்தால நம்ம துவா கேட்டோம், மழை பொழிஞ்சது. இல்ல இந்த மனுஷர் கேட்டதுனால மழை பொழிஞ்சுனாலும் சிக்கல் தான். மனுஷன்ல கொண்டு போய் சேர்க்காதீங்க, அல்லாட நாட்டத்தில் என்ன செய்யுங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்ன முத்திருனா, நீங்க எப்ப மழை பெஞ்சாலும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை முத்திருனா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால மழை பொழிஞ்சுது. இதை விட்டு நீங்க வேற ஒன்றுக்கு போனீங்கன்னா அது என்ன செய்யும், ஈமான்ல பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை விளங்கி. சரி, அடுத்தது நீங்க விளங்கிக்கோங்க, நட்சத்திரம் இருக்குதானே, இந்த நட்சத்திரனை வச்சு வழிகாட்டியா எடுக்கலாம். நட்சத்திரனை வழிகாட்டியா தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு குர்ஆன் சான்றாக இருக்குது. எப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை உண்டாக்கினான், அவற்றை கொண்டு நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் நீங்கள் வழி அறிந்து கொள்கிறீர்கள். அல்லாஹ் அனுமதி தாரானா இல்லையா? விளங்குதா? அன்றைக்கு சஹாபாக்கள் பயணம் செஞ்சது பாலைவனத்துல, கடல்ல. கடல்லையும் பாலைவனத்திலையும் பயணம் செய்யறவங்க இன்றைக்கு விளக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு இருந்த ஒரே வழிகாட்டி என்ன? இது சிறுக்கல்ல. விளங்குதா உங்களுக்கு? நட்சத்திரனை, ஒரு நட்சத்திரனை வச்சு இந்த நட்சத்திரம் இருந்தா இந்த திசையில இருக்கும், இந்த நட்சத்திரம் இந்த திசையில இருக்கும்ன்றதை வச்சு முடிவு பண்ணி அந்த திசையை நோக்கி என்ன செய்வாங்க. இது என்ன கிடையாது, சிறுக்கு கிடையாது. விளங்கிட்டா? இது எங்களோட அறிவோட சம்பந்தப்பட்டது. மறைவான அறிவு என்ன செய்யறது இல்ல, கொடுக்குற சப்ஜெக்ட் இல்லைன்றதையும் விளங்கிக்கோங்க. இதுதான் என்ன, நட்சத்திரங்களை வச்சு முடிவெடுக்கிறது, பறவைகளை வச்சு சகுனம் பார்க்கிறது, இது போன்ற விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. சரி, அந்த நோட்ஸ் முடிஞ்சு. சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், மறைவான அறிவு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுற இன்னொரு கட்டம் தான் குறிசாஸ்திரம் பார்க்கிறது. சாஸ்திரம் பார்க்கறது எங்கட சமூகத்தை பொறுத்த, முஸ்லிம்களை பொறுத்த வகையில சாஸ்திரம் பார்க்க கூடுமான்னு கேட்டா என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் கூடாதுன்றுவாங்க. அதுல தெளிவா இருக்கு. ஜோதிடம் பார்க்க கூடுமா, அதுவும் என்ன செஞ்சிருவாங்க, கூடாதுன்றுவாங்க. ஆனா மெய் பார்க்கலுமா, பால் பார்க்கலுமா, நம்பர் போட்டு பார்க்கலுமாண்டா அதை என்ன சொல்லுவாங்க, கூடும் சொல்லுவாங்க. இதை பார்த்துருக்கீங்களா நீங்க? நீங்க முஸ்லீம்கள்ட்ட போய் பார்த்தா அவங்ககிட்ட சாஸ்திரம் இல்லைன்னுவாங்க, ஜோதிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன இருக்குது, பால் பார்க்கிறது, நம்பர் போட்டு பார்க்கிறது, மெய் பார்க்கிறது, இது இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவன்கிட்ட போனா கைரேகையை பார்த்து அவன் என்ன செஞ்சான், எதிர்காலத்தை சொன்னான். அப்படித்தானே? சாஸ்திரக்காரன் போனா கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை சொன்னான். இவங்க என்ன செய்யறாங்க, மாப்பிள்ளை பொங்கலோட பேரெழுதி போட்டு பார்த்து என்னமோ பார்க்க, நம்ம பார்த்து இல்ல விளங்குதா, என்னமோ மை பார்க்கறாங்களா, நம்பர் போட்டு பார்க்கறாங்களாம். எனவே இது நல்லமா கெட்டதான முடிவு பண்றாங்களாம். நடக்குதா இல்லையா? இவன் குறி பார்க்கிற, பால் பார்க்கிறன்னு சொல்லிக்கிறோம், நம்பர் பார்க்கிற, மெய் பார்க்கிறன்னு சொல்லிக்கொண்டு என்ன செய்யறான், எதிர்காலத்தை தீர்மானிக்கிறோம். நம்ம முஸ்லிம்கிட்ட இருக்குது. அந்த சாஸ்திரக்காரவங்க, ஜோதிடம் பார்க்கிறவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் இதையத்தான் செய்யறாங்க. பேர் வித்தியாசமா இருக்குதே தவிர என்ன வித்தியாசமாவல்ல, மறைவானதை கொடுக்கிறோம் என்ன செய்யல, வித்தியாசம் ஆகல. எனவே நல்லா விளங்கிக்கோங்க, சிறுக்கு ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒன்றுதான். எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, மறைவான ஒன்றை ஏற்கனவே அறியக்கூடிய விதத்துல ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் அது சிறுக்குதான். விளங்குதா? மறைவான ஒன்றை அறியக்கூடிய விதத்துல ஒருத்தர்கிட்ட போய் நாங்க சொல்லுவோம், எதிர்வு கூறுகிற ஒருத்தர்கிட்ட போய் எந்த விஷயத்தை கேட்டாலும் அது என்னதான், சிறுக்குதான். அது உங்களோட வீட்டுல காணாம போன பொருளா இருக்கலாம். உங்களோட வீட்டுல உள்ள ஆட்களுக்கே தெரியலன்னு சொன்னா, இந்த இதோட சம்பந்தப்பட்ட ஆட்கள், சாஸ்திரம் பார்க்கிறவங்க, ஜோதிடம் பார்க்கிறவங்க, குறி பார்க்கிறவங்க, பால் பார்க்கிறவங்க, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்படிதானே? உங்களோட வீட்டுல ஒரு பொருள் காணாம போகுது, உங்களுக்கும் தெரியா, உங்களோட உங்களுக்கும் தெரியா, உங்களோட உமாக்கும் தெரியா, உங்களோட வாப்பாக்கும் தெரியா. அதையும் கண்டு பள்ளியில் இருக்கிற ஹஜ்ரத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சுது? அவர்கிட்ட போய் கேட்டா அவர் நம்பர் போட்டு பார்த்தாலும் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ஒரு வகையில ஏமாத்துறாங்க. விளங்குதா? ஒரு வகையில ஏமாத்துறாங்க. ஆனா நாங்க போய் கேட்கிறதே என்ன, கேட்டு அவர் சொன்னது உண்மைதானேன்னு நம்பினா அது இன்னொரு பிரச்சனை. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே இது இன்றைக்கு நடக்குது. அதே போல பாருங்க, இந்த சூனியத்தை பத்தி நீங்க ஒரு விஷயத்தை, சூனியத்தை பத்தி பின்னால் அதெல்லாம் சப்ஜெக்டா வரும். சூனியத்தை பத்தி நீங்க கொண்டு விளங்கணும். என்னன்னு சொன்னா, சூனியம் ஒன்று இருக்குதா இல்லையான்றது ஒரு பக்கம். இப்ப உதாரணமா எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன முடிவெடுக்கணும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உனக்கு ஒரு நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் என்ன செய்யாது, நடக்காது. அப்ப எனக்கு ஒரு கெடுதி நடந்தா நான் எங்க போய் பழிய போடணும்? அல்லாஹ்வோட நாட்டத்துல என்ன செய்யணும், போடணும். நாங்க அல்லாஹ்வோட நாட்டத்துல போடுற மாதிரி இல்ல. உடனே என்ன செய்யறது, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, யாரு, பால் பார்க்கிறவங்க, நம்ம இவங்கள்ட்ட போய் இப்படித்தான்
எங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை நாங்க சந்திச்சிருக்கிறோம் அப்படின்றதோட அவர் மாப்பிள்ளை பொம்பளோட பேரெல்லாம் எழுதி என்னமோ அந்த அப்ஜெக்ட் கணக்கு நம்பர் எல்லாம் இருக்குது. விலங்கு அரபுல வந்து நீங்க அரபு முஞ்சுதுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் எடுத்து பாருங்க. அதுல பாருங்க நீங்க அபுஜது கணக்குன்னு சொல்லி அபுஜது ஒவ்வொரு சுத்தி களிமுன் ஷாஃபஸ் இருக்கும். அந்த ஓர்டருக்கு வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அலிப்பு கொண்டு பாவுக்கு 100 அப்படி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது அலிப்பா தாசாண்ட ஓர்டருக்கு வராது. அபுஜது ஒவ்வொரு சுத்தி களிமுன் ஷாஃபஸ் வரும். அதுல அந்த 29 எழுத்து 28 எழுத்து இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுத்துரும். 786 கேஸ் இருக்குது. அது அதுல வாரதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உள்ள எழுத்துல பாவுக்கு இத்தனை மார்க்ஸ் அது அங்க இருக்குது. யூதன் பழக்கம், அது யூதன் செஞ்சதை எங்கட ஆட்கள் என்ன செய்யறாங்க, பாவுக்கு இது, சீமுக்கு இது, மீமுக்கு இது, அலிஃபுக்கு இது, லாமுக்கு இது, இதெல்லாம் கூட்டினா 786 வரும். உங்களுக்கு அதே மாதிரி நம்பர் போட்டு பாக்குறது இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குன்னா ஏண்டையும் பஞ்சாயத்து பேர் எழுதி போட்டு பாக்குறது, போட்டது அவர்த பார்வையில் ஒரு நல்ல இலக்கம் ஒன்று இருக்கும். அந்த இலக்கம் வந்தது அல்லது அவர் இலக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கிற நல்ல கருத்து வந்தது, அது என்ன இவங்க எதிர்காலம் நல்ல முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையில எந்த அடிப்படையில இருந்தாலும் சரி அதைத்தான் செய்யறது. இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் காணாம போல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அல்லாஹ்வுட நாட்டத்துல போட வேண்டியவர் நீங்க உடனே ஹஸ்ரத்துல போவீங்க. இப்படிதான் என் வாழ்க்கையில் இல்லாத ஒரு பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்ப உடனே அவர் என்ன தெரியுமா செய்வாரு, போட்டு பார்த்துட்டான், உங்களுக்கு சூனியம் வச்சிருக்குது. உனக்கு சூனியம் வச்சிருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? சூனியமோடு இருக்குதா இல்லையாண்டது போறோம், அது பின்னால வரும். சூனியம் உண்டு உங்களுக்கு வச்சிருக்குதுன்னு உனக்கு சொல்லி தந்தது யார்? உங்களுக்கு முதல் விஷயம். ரெண்டாவது என்ன செய்வாரு, அப்படி பார்த்துட்டு இன்னார் உங்களுக்கு சூனியம் வச்சிருக்குது, அன்னார் தான் வச்சாருன்னு சொல்லி தந்தது யாரு? அப்படிதானே? அப்படி பார்த்துட்டு அந்த பொருட்களை இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்குது, அந்த இடத்துல புதைச்சி வச்சிருந்தது மறைவான அறிவா இல்லையா? இப்ப நான் செஞ்சிருந்தா எனக்கு சொல்லலாம் இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன், நான் செய்யவும் இல்லை நான் புதைக்கவும் இல்லை, எப்படி எனக்கு தெரியும்? அப்ப மறைவானதை நான் பேசுறேனா இல்லையா? இதான் இருக்குன்றது. அது சூனியத்தை போய் தனி தலை கொண்டு இருக்குது. அப்ப இன்றைக்கு வந்து இந்த சூனியம் ஒன்று இருக்குது உங்களுக்கு செஞ்சிருக்குது ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் மறைவானதை பேசுறாரு. உங்களுக்கு இன்னார்தான் சூனியம் வச்சிருக்கிறாரு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் மறைவானதை பேசுறாரு. விளங்குதா உங்களுக்கு விஷயம்? இப்படி ஒருத்தர்கிட்ட போறது சிறுக்கு. அவர்கிட்ட போய் ஒரு செய்தியை கேட்டு அவர் சொன்னது சரிதானேன்னு சொன்னா அது என்ன சிறுக்குல கொண்டு போய் சேர்த்துரும். விளங்குதா உங்களுக்கு? எனவே நல்லா விளங்கும். எந்த பேரை நாங்க வச்சு கொண்டாலும் பொதுவாக முஸ்லிம்கள்ட்ட ஒரு வளம் இருக்குது, இஸ்லாமியமயப்படுத்தினா அது என்ன ஹலாலாகும். இஸ்லாமியமயப்படுத்தணும். எப்படி சாஸ்திரம் ஜோதிடம் அது என்ன இஸ்லாத்துக்கு வெளியே, அதுக்கு வேற பேர் ஒன்று வச்சு பால் பார்க்கறது மெய் பார்க்கறது அது என்ன இஸ்லாமியமயப்படும். தாயத்து கூடுமா? தாயத்து கூடாது. துவா கூடுமா? அது கூடும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்படிதான் இப்படி நிறைய இருக்குது. சங்கீதம் கூடுமா? மியூசிக் கூடுமா? கூடாது. இஸ்லாமிய சங்கீதம் கூடுமாண்டா நினைச்சிடுவாங்க, இஸ்லாமிய கீதத்தை தாராளமா போட்டுருப்பாங்க. முஸ்லிம்கிட்ட அப்படி ஒரு இயல்பு ஒன்று இருக்குது, அதை இஸ்லாமியப்படுத்தினா பாவமானாலான்ற மாதிரி. உங்களுக்கு அதுலதான் இந்த குடி பார்க்கறதெல்லாம் பேர் வித்தியாசமா இருக்குதே தவிர மறைவானதை எதிரும் கூறுகிறார், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இப்பவே கூடுறான்றது என்ன இல்ல வித்தியாசம் இல்ல. அப்படி போனா சிறுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க இந்த நோட்ஸ்ல பாருங்க 29வது பக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் எதிர்வு கூறுபவனிடம், எதிர்வு கூறுறா எதிர்காலத்தை பத்தி பேசுறது விளங்குதா, மறைவா உங்களுக்கு நடக்கவிருக்கிறத பத்தி பேசுறது, மறைவாக இருக்கிறத பத்தி அவர்கிட்ட போய் சாஸ்திரக்காரன் சென்று அவனிடம் ஒன்றை பற்றி கேட்டால் அவனது 40 நாட்களின் இரவுகளின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு பெரிய பாவம்னு பாருங்க. அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. ஒரு மனுஷன் அமல அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குறது இல்ல. அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான், லா நுதியு அஜ்ரல் முஃமினீன், மூமின்களுடைய நன்மைகளை நாங்கள் என்ன செய்வதில்லை, அழிப்பதில்லை. இது அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம். ஆனா அல்லாஹ் பாவத்தை அழிக்கிறதுக்கு நன்மையை அழிக்கிறதுக்குள்ள மிக முக்கியமான வேலை இது ஷிர்க். லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன, நீங்கள் இணை வைத்து விட்டால் அமல் என்ன செய்யும், பாழாகி போய்விடும். அதே போன்ற எச்சரிக்கை தான் இவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டால் 40 நாள் தொழுகை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகளார் என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மதுல பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ், யார் எதிர்வு கூறுவனிடம் அல்லது சாஸ்திரக்காரனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகின்றானோ, அவன் போய் சொல்றத கேட்டு உண்மைதானே அப்படி சொன்னால் அவனுடைய முஹம்மது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்தவனாகிவிட்டான் என்ன செய்றாங்க, ஃபக்கது கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
முஹம்மது நபியின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டான்னு என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க. விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே இந்த ஹதீஸை வந்து சிலர் வந்து என்ன செஞ்சாலும் ஒரு சிலர் லைஃப்னு சொல்றாங்க. ஆனா நான் தேடி பார்த்த வரையில என்ன செஞ்சு நமக்கு லைஃப்ன்றதுக்குள்ள காரணம் மட்டும் என்ன செய்யல அம்புடல்ல. அது சஹீஹான ஹதீஸ் தான். எனவே ஒருத்தர் போய் ஒரு சாஸ்திரக்காரன் எதிர்வு கூறுகின்ற ஹதீஸ்ல வரும் மன் அத்தா அர்ராஃபன்னு வரும். காஹினன் தான் நேரடி என்ன சாஸ்திரக்காரன் தான். அர்ராஃபன் தான் எதிர்காலத்தை பத்தி என்ன செய்யறவன் அவன்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டு அவர் சொல்றது சரிதானேன்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? முஹம்மது நபியின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காபிராகிடுவார். அந்த அளவு கடுமையான பாரதூரமான ஈமான்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம், ஷிர்க் ஏற்படுத்தக்கூடிய அம்சம்ன்றத நாங்க விளங்கி கொள்ளணும். சரி, அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சில சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு நிகழ்வுக்கு போனா அவங்க ஒரு சில விஷயத்தை சொல்லுவாங்க, உண்மையிலே அது உண்மையா இருக்குமா இல்லையா? அப்படி நடக்கிறதான். உதாரணமா நான் வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்டேன். இப்ப இந்த பொருளை தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. போய் என்ன செஞ்சேன்? ஒரு சாஸ்திரக்காரன்ட்டோ குறி சொல்றவன்ட்டே போன உடனே அவர் என்னைய பார்த்து ஒரு சில விஷயத்தை சொல்லுவார். சொன்னா நான் அதை வீட்டுல செஞ்சுட்டு வந்திருப்பேன். நடக்குமா இல்லையா? அப்ப உடனே சரியா சொன்னாரே, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி விஷயத்தை கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? சரியா சொல்லும். நீங்க இங்க போயிட்டு தானே வந்தீங்கன்றுவாங்க. ஓ, இவர் சொல்றது சரிதானே என்று நாங்க முடிவு எடுத்துருவோம். முடிவெடுக்கிறது தான் என்ன ஷிர்க். அவர் சொல்றது உண்மையாக இருந்தாலும் சொல்ற ஆளை பொறுத்து அதை பொய்யின்னுமா? விளைச்சா உங்களுக்கு நல்ல மனுஷர் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்ன உண்மைட்டு போயிருங்க. ஒரு சாஸ்திரக்காரன் நீங்க கேட்டு போன நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லியிருந்தா நம்ப கூடாதுன்றாங்க சொல்லுங்க. ஏன்னா சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நாங்க ஒரு சில விஷயத்தை கேட்கிறோம், அவங்க சொல்றது அப்படியே உண்மையா இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும் பொழுது ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், சில மனிதர்கள் நபிகளாரிடம் சாஸ்திரக்காரர்களை பற்றி கேட்டனர். சாஸ்திரக்காரன் எதிர்வு கூறுறது, எதிர்காலத்தை பத்தி பேசுறது. அதற்கு நபி அவர்கள் ஒன்றுக்கும் இல்லாதவர், லைசு பிஷைஇன், எப்படி சொன்னாங்க? அவங்க ஒன்றுக்கும் இல்லாதவங்க என்று கூற நபிகளாட்ட திருப்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் சில நேரங்களில் ஒன்றை சொல்லுகின்றனர், அது உண்மையாக இருக்கிறதே. நடக்குதா இல்லையா? சில நேரத்தில் அவங்க சொன்னது அப்படியே எங்கட வாழ்க்கையில நடந்திருக்கும். அவங்க உண்மையை சொல்றாங்களே, அவங்க உடனே என்ன செஞ்சு நம்பிக்கொண்டு வந்துடும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சில நேரத்துல சஹாபாக்கள்ன்றவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்க ஏற்கனவே எல்லாம் என்ன செஞ்சவங்க, செஞ்சுட்டு இஸ்லாத்துக்காக விட்டவங்க. விளங்குதா உங்களுக்கு? நம்ம இஸ்லாத்துல இருந்துகிட்டு செய்யறவங்க, அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னால செஞ்சுட்டு இஸ்லாம் கிடைச்சவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க போன நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அது உண்மையா இருக்குமே, அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது நபி அவர்கள் அந்த உண்மை வார்த்தை, அந்த உண்மை என்ன தெரியுமா? நாங்க உங்களுக்கு ஏற்கனவே ஜிங்களை பத்தி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னோம். ஜிங்கள் வந்து என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி என்ன செய்வாங்க, போவாங்க. போனா ரசூலுல்லாஹ் நபியா வானத்துக்கு முன்னால சர்வசாதாரணமா போயிருக்கிறாங்க. விளங்கிட்டா? ரசூலுல்லாஹ் வந்ததோட என்ன செஞ்சிடறான், அந்த வழியை மூடிடுறான். மூடி போட்டு என்ன செய்யறான், மலக்குமார்களை வச்சு நட்சத்திரங்களால் அடிக்கிறது. அடிச்சு என்ன செய்யறது, விரட்டி அனுப்புறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜின்கள் என்ன செய்யுமாம், வானத்தை நோக்கி போய் மலக்குமார்கள் பேசுறத உத்து கேட்குமாம். மலக்குமார்கள் பேசுறத உத்து கேட்குமாம். கேட்டுக்கொண்டு வந்து இங்க என்ன செய்யுமாம், இவங்களோட கூட்டாளிகள் இருக்கு, இது கெட்ட ஜின்கள், கெட்ட சைத்தான்கள் செய்யற வேலை. இங்க அவங்களோட கூட்டாளிக்கான சாஸ்திரம் பாக்குறவங்க, குறி பாக்குறவங்க, பால் பாக்குறவங்க, இவங்களோட காதுல அவங்க கேட்டாங்களே உண்டு, அதை அப்படியே போட்டுருது. நாளைக்கு இப்படி ஒண்ணு நடக்கும், இன்னார வாழ்க்கையில அடுத்த வருஷம் இந்த டேட்ல இப்படி ஒண்ணு நடக்கலாம். விளங்குதா? அப்படி கேட்ட செய்தியை யார காதுல போடுவாங்க? இது நான் சொல்றதல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சூனியக்காரர்களும் சாஸ்திரக்காரர்களும் மந்திரியக்காரர்களும் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த ஒரு உண்மையோட, விளங்குதா, அது ஒரு உண்மையோட 99 பொய்ய கலந்து 100 பொய்ய கலந்து என்ன செய்வாங்க, சாஸ்திரம் சொல்லுவாங்க. விளங்குதா? கேட்டது ஒன்று உண்மை, அந்த உண்மைதான் இருந்தாப்புல என்ன செய்யறது. நீங்க பாருங்க, நம்மளும் மனுஷன் தானே, அவன் பொய்ய சொன்னா, இப்ப நான் போனேன் சொன்னது பொய், நான் 10 பேர்ட்ட சொன்னது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க பாக்க, அப்பா போய் ஏமாந்துட்டு வந்திருக்கிறாங்க, எல்லாம் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்மட ரெஸ்பெக்டை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, நம்மட மடத்தனத்தை மறைக்கிறதுக்கு நம்ம தவறா சொன்னதை பேசுறதில்ல. ஒன்று உண்மையாவிட்டுதா, முட்டை விட்டா கோடிதான். அந்த ஒன்று தான் உலகத்துக்கும் என்ன செய்யும். இதான் நடந்திருக்கு. உங்களுக்கு அவர் சொல்றதுல 10,000 பொய் வரும், ஒன்று உண்மை வரும். அந்த உண்மையதான் என்ன செய்யுது, இதுதான் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் சொல்ற அந்த உண்மை இருக்குது, அது உண்மைதான், ஆனா நம்பாதே. அவன் சொன்னா நம்பாதே. அந்த உண்மை எப்படி வருது,
அதை இன்னொரு ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நபித்தோழர் கூறியதாக கூறினார்கள். இந்த விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. அவர்கள் ஒரு இரவு நபிகளாரிடம் அமர்ந்திருந்த பொழுது ஒரு நட்சத்திரம் எரியப்பட்டு அது எரிந்து போனது. நாங்களும் சில நேரத்தில் பார்ப்போம், நட்சத்திரம் அப்படி புருஷுண்டு போகும், போய் பத்திக்கிட்டு போகும். கண்டிருக்கிறீங்களா நீங்க? எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இதுக்கு, விளங்குதா? இதை அன்றைய சமூகம் ஒரு மூட நம்பிக்கையா பார்த்திருக்குது, விளங்குதா? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்ப இப்னு அப்பாஸ் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நட்சத்திரம் திடீர்னு கலண்டுக்கிட்டு போகுது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க நபித்தோழர்களிடம், மடமை காலத்தில் இப்படி எரியப்பட்டால் என்ன கூறுவீர்கள்? ஜாஹிலியா காலத்துல இப்படி ஒரு காட்சியை கண்டா நீங்க என்ன சொல்லுவீங்க என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும்னு சொல்லி போட்டு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த இரவு ஒரு பெரிய மனிதர் பிறந்து விட்டார் அல்லது இறந்து விட்டார் என்று கூறுவோம். இதுவும் சகுனத்தில் ஒரு வகைதான். நட்சத்திரம் அப்படியே போய் விழுந்தா உடனே இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? ஒன்றோ ஒரு நல்ல மனிதர் பிறந்திருக்கிறாரு அல்லது ஒரு கெட்ட மனிதர் மௌத்தா போய் இருக்கிறார் என்று முடிவெடுப்பாங்களாம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அது எவரின் மரணத்திற்கோ பிறப்பிற்கோ எரியப்பட மாட்டாது. நட்சத்திரம் அப்படி போறதுனால என்ன, ஒரு நல்ல மனுஷன் பிறந்துட்டார் கெட்ட மனுஷன் மௌத்தா போயிட்டான் எதிர்வு கூறுற சப்ஜெக்ட் அப்படி ஒன்றுக்கு நடக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு, ஆனாலும் தன் நாமம் உயர்த்தியான பரக்கத்து பொருந்திய நாயன் அல்லாஹ் ஒரு விடயத்தை தீர்வு செய்து விட்டால், இந்த உலகத்தில் ஒன்றை செய்யணும் அவன் என்ன செஞ்சிட்டான், முடிவெடுத்துட்டா, அதனை அரிசை சுமக்கும் மலக்குமார்களிடம் சொல்கின்றான். இதுதான் நல்லா விளங்கணும், விளங்குதா? இப்ப இந்த நாளைக்கு உலகத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும் நான் முடிவெடுத்துட்டால் உடனே அதை என்ன செய்யறானா, அரிசை சுமக்கிற மலக்குமார்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குமார்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட சொல்லுவான் நாளைக்கு இப்படி ஒன்று நடக்க போகுது. அவங்க என்ன செய்வாங்களாம், தமக்கு நெருக்கமானவர்களுக்கு அறிவிக்க, அவங்க தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு இப்படி அறிவிச்சு அடிவானத்தில் இருக்கிற மலக்குமார்களுக்கு என்ன செய்யும், இந்த தகவல் வரும். அப்படி பாருங்க, கீழ்வானத்தில் உள்ளவர்களுக்கு எட்டுகின்றது, அதனை ஜின்கள் உத்து கேட்டு. இது குர்ஆன் சொல்லுது. ஜின்கள் சொன்னாங்க, நாங்க என்ன செய்வோம், வானத்துக்கிட்ட போய் நின்று மலக்குமார்கள் பேசுறது உத்து கேட்போம், விளங்குதா? இப்ப உடனே அடிபடும் தானே, கேட்டுக்கொண்டிருக்கலாம், மிச்ச நேரம் கேட்டுக்கொண்டிருக்கல, அது அடிபட போல ஓடி வாரது. அதனை தம் நேசர்களிடம் எடுத்து வந்து கூறுகின்றனர். அதுவரை அது ஜின்கள் உத்து கேட்ட உண்மையாகவே இருக்கின்றது. இதுதான் விஷயம். அதுவரைக்கும் அது உண்மைதான், விளங்குதா? மலக்குமார்களோட வாயில் இருக்கும் வரைக்கும் அது உண்மை, அந்த ஜின்கள் கொண்டு வரதும் உண்மை. ஆனாலும் அவர்கள் அதில் பொய்யை அதிகமாக்குகின்றனர். ஒரு உண்மையோட 99 பொய் என்ன செய்யறது, முன்னுக்கு வர ஹதீஸ்ல வரும் 99 100 பொய்ய கலந்து இவங்களை காதுல ஊதுறது. இவங்க அதை வச்சுதான் என்ன செய்யறது, விளங்குதா உங்களுக்கு? சப்ஜெக்ட் விளங்குதா உங்களுக்கு? எனவே அந்த ஒன்று உண்மை வருது தானே, அந்த ஒரு உண்மை உண்மைதான். ஆனா இவன் சொன்னா என்ன செய்யப்படா, நம்ப கூடாது, விளங்குதா உங்களுக்கு? எனவே இது ரசூலுல்லாஹ் சொல்றது, நான் சொல்றது முஸ்லிம்ல வர ஹதீஸ், புகாரில வர ஹதீஸ், தெளிவான விஷயம். எனவே சாஸ்திரக்காரவங்கள்ட்ட போறது, அவங்க சொல்றத கேட்கிறதே ஒரு பாவம். 40 நாள் தொழுகை போனால் 40 நாள் தொழுகை மண்ணு. அவர் சொல்றது உண்மைதானே என்று ஏற்றுக்கொண்டா அவர் முகமது நபி மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காபிரா போயிடுவார். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சிறுக்கை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் என்ற அடிப்படையில் எதுவெல்லாம் மறைவானது எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்டதோ அதை நாங்க யார்ட்டும் என்ன செய்ய மாட்டோம், எந்த மனிதர்கள்ட்ட போய் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் கேட்க மாட்டோம். உங்களுக்கு அப்படி கேட்டால் அது ஈமான பறிக்கக்கூடிய சிறுக்கையில பாதிப்பை, இந்த சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும்ன்றத நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம மௌலிது படிக்கிறோம். மௌலிது படிக்கிறதுனால அல்லாஹ்வுடைய நிறைய அதிகாரங்கள் யாருக்காக மௌலிது படிக்கிறோமோ அவர்களுக்கு போகுது. முஹையத்தீன் மௌலிது படிச்சா முஹையத்தீன் அப்துல் காதருக்கு அந்த அதிகாரங்கள் போகும். முஹம்மது நபிக்கு சுபான மௌலிது படிச்சா அவங்களுக்கு போகும். பத்ரு மௌலிது படிச்சா பத்ரு சஹாபாக்களுக்கு போகும். ஜஃபர் சாதிக் மௌலிது படிச்சா அவங்களுக்கு போகும். ஹசன் ஹுசைன் அவங்களுக்கு படிச்சா அவங்களுக்கு போகும். அந்த அளவுக்கு நிறைய அதிகாரங்களை அல்லாஹ்ட்ட இருந்து கலட்டி எடுத்து கொடுப்பாங்க. இந்த மௌலிதுகள்ல நிறைய இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா, மறைவான அறிவு இருக்குதானே, அல்லாஹ்வுக்குள்ள மறைவான அறிவை தாராளமாக இந்த பைத்துகளினூடாக, மௌலிது பாடல்களினூடாக, மௌலிதுகள் இடக்கட வரக்கூடிய ஹிகாத்துகளினூடாக நல்லடியார்களுக்கும் நபிமார்களுக்கும் பத்ரு சஹாபாக்களும் கொடுத்து வச்சிருக்கிறத பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சப்ஜெக்ட் நாங்க என்ன செய்வோம், மௌலிதுகள்ல வரக்கூடிய மறைவான அறிவு கொடுக்கப்படுற இடம் இருக்குது, அதுக்குள்ள உதாரணங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். சரி, இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா?